சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 28. பரிதாபமாக காணப்பட்டது அட்சயமுனை. குழு இனத்தவரின் படகுகள் மீண்டும் நடமாடத் தொடங்கின. நகர மக்கள் அஞ்சினர். ஆந்தை அலறல் சத்தம் கேட்டு பலவர்மன் மரத்தடிக்கு வந்தான். வில்வலவன் நின்றிருந்தான். வில்வலவா, இளைய பல்லவனின் போக்கு எதுவும் பிடிபடவில்லை. அவனே நகரத்தின் காவலை பலப்படுத்தினான். இப்போது அவனே பலவீனமாக்கி வருகிறான். நமக்கு நல்லதுதானே? அதனால்தான் சொல்கிறேன், உன் தாக்குதலை நாளையே துவக்கிவிடு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். வில்வலவன் சரியென்று சொல்லி புறப்பட்டு போனான். பலவர்மனுக்கு தூக்கம் வரவில்லை. பொழுது புலர்ந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் வில்வலவன் தாக்குதல் நடத்துவான் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தான். அப்போது இளைய பல்லவன் அங்கு வந்தான். கோட்டைத் தலைவர் காலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம், போர் பயிற்சி, அணிவகுப்பு இவற்றை நீங்கள் நிறுத்திவிட்டீர்களே. நான் நிறுத்தினால் யார் கேட்கிறார்கள்? நேற்றிரவு பூராவும் டமர சத்தம் கேட்டதே. காட்டுப்பகுதியில் கேட்டிருக்கும். காட்டுப்பகுதியில் பூர்வக்குடிகள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. காவலை பலப்படுத்தவில்லை என்பதால் இருக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டதால் காவலை குறைத்தேன். சரிதானே? தூக்கம் வரவில்லை. அதுதான் இங்கு வந்தேன். நான் மீண்டும் தூங்கப் போகிறேன். மது அனுப்பி வைக்கட்டுமா என்று சொல்லிக்கொண்டே பலவர்மன் அவன் பஞ்சனையை நோக்கிச் சென்றான். ஒற்றர்கள் மூலம் இளைய பல்லவன் அமீருடனும் கண்டியத்தேவனுடனும் சரியாக பேசுவதில்லை என்றும் அவர்கள் இளைய பல்லவன் மீது வெறுப்புடன் இருப்பதாக தெரிந்து கொண்டான். பலவர்மனுக்கு மேலும் மகிழ்ச்சி. மதுவில் மயங்கி கிடந்த இளைய பல்லவனை விருந்துக்கு அழைத்தான். இளைய பல்லவனும் மயக்கத்தில் சரி என்று சொல்லி அனுப்பினான். விருந்து ஏற்பாடு பிரமாதமாக இருந்தது. இளைய பல்லவன் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அங்கே வந்தான். வரவேண்டும், வரவேண்டும். நாம் இருவரும் சேர்ந்து உணவருந்தி வெகு நாளாகிறது என்றான் பலவர்மன் இளைய பல்லவனை வரவேற்று கொண்டே. நான் வந்தது உணவருந்தவல்ல. வேறு எதற்கு வந்தீர்கள்? சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வாசல் பக்கம் சென்றான். சட்டென்று கதவை சாத்தினான். உண்மையைச் சொல்கிறேன். இன்று முதல் அட்சயமுனைக்கு புது வாழ்வுதான். அயோக்கியன், நீ பரம அயோக்கியன். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பாவது உன்னை கொலை செய்ய வேண்டும். நீ ஒரு குடிகாரன். எவன் குடிகாரன் என்பதை உணரும் விவேகம் உனக்கு இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டாய். உன்னை வஞ்சகத்தாலே வெற்றி கொள்ள நினைத்தேன். இந்த அட்சயமுனை பலத்தை உடைக்க முடிவு செய்தேன். முதல் நாள் சந்திப்பிலேயே உன்னை புரிந்து கொண்டேன். உனக்கு நாட்டுப்பற்றோ மக்கள் பற்றோ கிடையாது. நீ ஒரு வஞ்சகன், சுயநலக்காரன், பணப்பேய். மேலும் சில உண்மைகளை தெரிந்து கொண்டேன். என்ன உண்மை என்று பதட்டத்துடன் கேட்டான் பலவர்மன். ஸ்ரீ விஜயமன்னன் ஜெயவர்மன் எதற்கோ உனக்கு அச்சப்படுகிறான் என்ற உண்மையேத்தான். அது எப்படி உனக்கு